டிராவல்ஸ் எல்லாம் வச்சு பெரிய பிசினஸ் மேன் ஆயிட்ட போல. ஓகே சார். கை தூக்கிது உட்கார்றா. நீ ஷூரிட்டி, நீ லேண்ட் ஓனர். எத்தனை வருஷமா அந்த ஃப்ராட பண்ணிக்கிறீங்க சார்? நீங்க நினைக்கிற மாதிரி மூஞ்சி இஞ்செல்லாம் வச்சிருவேன். ஆல்ரெடி அவன் அப்ரூவ் ஆயிட்டான். நடந்ததா அப்படியே சொல்லு. சார் நாங்க டிராவல்ஸ் ஆரம்பிக்கலாம் தான் சார் காசு வாங்கணும். அந்த டாக்குமெண்ட்ஸ் கூட சாமுவேல் சார் தான். எப்படா யாரும் யோசிக்காத அளவுக்கு புதுசு புதுசா ஃப்ராடத்தனம் பண்றீங்க? அவன் பேர் என்ன? சாமுவேல். போன போடு. ஏன் மச்சான் நாட் ரீச்சபிள்ரா. பாத்து எஸ்கே பாஜி நினைக்கிறேன். போன் சுவிட்ச் ஆஃப் பண்ணு. ஏய் சார், மத்த டீமையும் வலை வீசி தேடுறான் சார். உங்க வீட்டுக்கு மேட்டர் தெரியாது போல இது. இப்ப மட்டும் ஒண்ணு உள்ளதுக்கு போட்டேன்னு வச்சுக்கோ, மொத்த குடும்பமும் காலி. அப்புறம் நீ டோட்டலா மஞ்சள் நோட்டீஸ் வாங்கின மாதிரி பிச்சை எடுத்துக்கிட்டாலே. ஏய் சூரிட்டி, உனக்கும் சேர்த்து தான் சொல்றேன். இல்லாத சொத்துக்கு சாட்சி கையெழுத்து போடுறியா? சார் சார் ப்ளீஸ் சார், அடுத்த வாரம் எனக்கு கல்யாணம் இருக்கு சார். ஆல்ரெடி செவ்வாய் தோசை வேற சார். அதுக்கு வீட்டுல வர கல்யாணம் வேணாம் போயிட்டு இருக்கு சார். இந்த விஷயத்தையும் வந்து ரொம்ப அசிங்கப்படும் சார். வீட்டுல மட்டும் கேபிள் கனெக்ஷன் கட் பண்ண சொல்லிட்டா சார். டியூலாம் கரெக்டா கட்டிட்டு தான் சார் வரும். லோன் முடிஞ்சா அந்த பேப்பர் நாங்களே கிழிச்சு போட்டுலாம் தான் சார் இருக்கும். அதுக்குள்ள இப்படி நான் யாரையும் ஏமாத்தல சார். தயவுசெய்து நம்புங்க சார். ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார். சார் கால விட வேலை சார். டச் பண்ணி பேசுற. 50 லட்சம் ரூபாய் அடிச்சிருக்கீங்க. ஒண்ணு, நான் செஞ்ச வேலைக்கு ரிவார்டு வரணும், இல்ல என் கைக்கு ஏதாவது. சார் நீங்க சொல்லுங்க சார், எதா இருந்தாலும் பார்த்து பண்ணிக்கலாம் சார். ஏய் பாயர்ல கை விடுற. நான் டிராபிக் போலீஸ் நினைச்சியா? 10 லட்சம் ஆளுக்கு 5. இன்னும் 2 நாள்ல வரணும். அதை ஏற்பாடு பண்றதுக்கு வழியே பண்ணு. அவ்வளவு பணத்துக்கு எங்க சார் போகும்? நாங்களே ஏதோ காசை ரொட்டேஷன் தான் போயிட்டு இருக்கு சார். பார்த்து சொல்லுங்க சார். என்னடா பேரம் பேசுறியா? நான் மாதிரி நிறைய பேர் மாட்டிருக்கானுங்க. எனக்கு அவன் முதல்ல பணம் தரானோ அவனை தவிர பாக்கியெல்லாம் உள்ளதான் போகணும். நானும் கணக்காக்கணும்ல சார். இல்ல நீ திருடு கொள்ளையடி கொலை பண்ண. எனக்கு தேவை பணம். 2 நாள் என்ன கண்டுகிட்டு நான் எவிடன்ஸ் எல்லாம் பார்த்துப்பேன். கண்டுக்கிறியா கழிதிக்கிறியா அதை பத்தி மட்டும் யோசி. ஏய் வாடா மச்சான். கிஷோர் இதுவன் தான். எவனும் வரல. காசு இன்னொன்று திரிச்சிட்டு ஓடுறாங்கடா. பிரதர் நானும் எவ்வளோ ட்ரை பண்ணிட்டேன்டா. 1 மாதம் ஆனாலும் புரோட்டது கஷ்டம் மச்சான். வேணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்குற மாதிரி கேட்டு பார்க்கலாமா? இல்லடா பேசி பார்த்துட்டேன், வேலைக்கே ஆகல. சொன்ன டைம் கொடுக்கலன்னா அசிங்கப்படுத்திட்டோம்டா. எல்லாத்தையும் விற்றா கூட ஒரு 2-3 தான் தேரும் போல இருக்கு. பண்ணுண்டா. ஏன் மச்சான் நம்ம சந்துருட்ட கேட்டியா? எந்த சந்துருடா? நானே கேட்குறேன். ஒன்றுக்கு நெருக்கிறோம். டைம் என்னாச்சு? வாஷ்ரூம் போயிட்டு வரேன், பார்த்துக்கடா. சாரி சாரி, தெரியாம கைப்பற்றுச்சு. பார்த்து வர தெரியாது, கோச்சிக்காய்ங்க பஸ். நான் கையில காசு கடை வாங்கி சார் குச்சிருக்கோம். அதில் விட்டு போயா நீ? பஸ் 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 கோச்சிக்காய்ங்க பஸ். இங்க பாருங்க பஸ் பஸ் பர்ஸ் வச்சிருக்கேன் பஸ். உள்ள எவ்வளவு பணம் வச்சிருக்கேன் பாருங்க பஸ். நீங்க எவ்வளவு வேணாலும் சரக்கு அடிங்க பஸ், பிரச்சனை இல்லை பஸ். நான் பார்த்துக்கிறேன் பஸ். ட்ரைனிங் ஹேண்ட் டச்சிங் சரக்கு மிக்சிங் சாரி பஸ். கோச்சிக்காய்ச்சி பஸ். பாரு இவங்க என்ன சரக்கு கேட்டாலும் கூட எல்லாம் என் பில்லு. உட்காருங்க பஸ், அடிங்க பஸ். நீங்க அடிங்க பஸ். சாரி பஸ் சார். ஏய் லூசாடா அவன். நம்ம சரக்கு தள்ளி விட்டு இவ்வளோ பணம் கொடுத்துட்டு போறான். நம்ம குடிக்கிறது சேர்த்து பில்லு கட்டுன்றான். யாரா அவன்? ஹலோ கொஞ்சம் வாமா இங்க. யார் அவரு? அவர் ரெகுலர் கஸ்டமர் சார். எனக்கு டிப்ஸே 2000 3000 கொடுப்பாரு. அவர் வெயிட் கை. அவர் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணிடாதீங்க சார். வெயிட் கைனா இன்னும் ஒரு 10 லட்சம் ரூபாய் கிட்ட தருவாரா? அதெல்லாம் சப்ப மேட்ரு சார். சப்பா மேட்ரா சார்? நானே ஒரு கிலோ 2 லட்ச ரூபா கடை வாங்கலாம், பாத்துக்கங்களேன். ஆள் பார்க்கதான் ஒரு மாதிரி. அவருக்கு பிடிச்சு போச்சு. நீ என்ன ஹெல்ப் கேட்டாலும் பண்ணுவாரு. ஏய் அதெல்லாம் சரி. உண்மையான அந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு. சரி இல்லையே சார்? உங்க சார் சாப்பிடுங்க பஸ். டேய்
அவனை பிடிக்கிறது இருக்கட்டும். இவன் ஏன் அவனை உத்து உத்து பாக்குறான்? ஆமா மச்சான், வேதிக்கு என்னைய பார்த்துட்டு இருக்கான். டேய் அவன் தான் போல இருக்குடா. எவா அவன் தான். மச்சான் என்னடா இப்படி பாக்குறான்? பாரு அவனை ஃபிகர் பாக்குற மாதிரி மறைச்சு மறைச்சு பாக்குறான். ஏய் தேவையில்லாம இப்பெல்லாம் பேசாரா டேய். இன்னும் ஒரு வாரத்துல எனக்கு கல்யாணம் இருக்குது. சும்மா தான் காமெடியா பேச சொல்லி என் கல்யாண வாழ்க்கையில கும்மி அடிச்சு போயிடாத. நல்லா இருப்பா. யாருன்னு கேட்டு குத்துறனா சார்? உங்களுக்கு தான் சார். யோ நீ வேற, நாங்களே அதை ஆர்டர் பண்ணல, ஏதோ தப்பா எடுத்துன்னு வந்துக்க பாரு. சார் கரெக்டாக தான் கொண்டு வந்திருக்கேன் சார். கஜேந்திரன் சார் தான் ஆர்டர் பண்ணாரு. கஜேந்திரன் சாரா? மை கிஃப்ட். டேய் கன்ஃபார்ம்டா, டவுட்டே இல்லை. அவன் கொடுத்த காசு கூட உனக்கு ஏதோ அட்வான்ஸ் தான் போல இருக்கு. இந்தாப்பா. ஆனால் ஒரே ஒரு அட்வைஸ் பண்ணிக்கிறேன், தயவு செஞ்சு நீ மறைச்சு மறைச்சு பார்க்காத. நான் என்ன பாக்குறேன்? சார் ஓ ஐயோ ஐயோ, உங்க 2 பேருக்கு நான் எதுக்குப்பா? சரி நீ முடிச்சுட்டு மாணிக்குள்ள வந்துரு, நாங்கள் வெயிட் பண்றேன்னா. டேய் இருடா, அதெல்லாம் ஓவரா பண்ணுங்கடா. என்ன அப்படியே நினைச்சாவன் இந்த காசை மூஞ்ச விட்டு அடிச்சாவன். இரு யோ யார் நீ? எனக்கே ஃபுட் ஆர்டர் பண்ண நீ? பஸ் ஃபுட்டு தானே பஸ் ஆர்டர் பண்ணுங்க பஸ். நான் ஒன்று பண்ணா நீங்க எனக்கு ஒன்று பண்ண மாட்டீங்களா? யோ நீ ஒண்ணு பண்ணா நான் எதுக்கு உனக்கு பண்ணோம்? பார் நீ காசு கொடுக்கும்போது உனக்கு டவுட் ஆயிடுச்சு. நீ நினைக்கிற மாதிரி ஆள் நான் கிடையாது, புரியுதா? ஐயோ பாஸ், நீங்க நினைக்கிற மாதிரி ஆள் நானும் இல்ல பாஸ். நீங்க கீர்த்தியோட பிரதர் மீனிங்ல தான் பாஸ் ஃபுட் ஆர்டர் பண்ணேன். கீர்த்தியா? சின்சியர் லவ் பாஸ், உங்களை இம்ப்ரெஸ் பண்ணணுமேன்றக்காதான். பார் இந்த கீர்த்தி லவ் இது எதுவுமே எனக்கு தெரியாது. இனி ஒரு முறை உன்னை நான் பார்த்து வச்சுக்கேன். உன்னை அப்படியே டேய் ஏன்டா? இல்ல மச்சான், நான் இன்னும் கை வைக்கல, குறை அமைதியா. பாஸ் அச்ச சரக்குல சிஸ்டரே மறந்துட்டீங்க பாஸ். அண்ணே எங்களுக்கே 1008 பிரச்சனை இருக்கு. 1009 ஏதாவது வச்சிருக்கீங்க. சப்பா, ப்ளீஸ் முடியல. ஹெல்ப் பண்ணுங்க. நீங்க நினைக்கிற ஆள் நாங்க இல்ல. டேய் வாடா வாடா. பாஸ் பாஸ் இவர் சிஸ்டரையும் ஷாப்பிங் மால்ல பார்த்தேன் பாஸ். டேய் போட்டோ வச்சிருக்கேன். உனக்கு தங்கச்சி இருக்கா? மச்சான் ஏதோ உளறான்டா. ஆளை பார்த்தா தெரியல. அரமெண்டல் ஆறு அரமெண்டல். நீதானடா? இது நீதானடா? ஏய். சாரி பாஸ், சாரி மச்சான் மச்சான் சாரி பாஸ். நீங்க தானே பாஸ்? பாரு டேய் நீ தான்டா அது. பாரு நல்லா பாரு. நீதானே அது? சிஸ்டர் தானே? நீதானடா அது? இவங்களா? பாத்தீங்களா? ஒத்துக்கலாம் பாஸ். பாஸ் பாஸ் நான் உங்க தங்கச்சியை சின்சியரா லவ் பண்றேன் பாஸ். அந்த 2 கண்ணை பார்த்ததுல விழுந்துட்டேன் பாஸ். உங்க தங்கச்சி நான் தங்க தட்டுல வச்சு தாங்க பாஸ். அவ்வளவு பணம் இருக்கேன். கோடி கோடியா பணம் வச்சிருக்கேன் பாஸ். எவ்வளவு இருக்குன்னு தெரியல, என்ன பண்றேன்னு தெரியல. ஆனா உங்க தங்கச்சி நினைக்கும் போது மனசுல பட்டாம்பூச்சி பறக்கும் பாஸ். எப்படி பறக்கும் தெரியுமா? யோ பாத்து வர மாட்டியா? நான் தான் கரெக்டா இண்டிகேட்டர் போட்டேன். அங்க வர போறேன் சார், பக்கத்துல தான் போறீங்களா? சார் சரி சார் சார் ஏன்டா மேடத்தோட வண்டி அவங்க போறாங்க? தப்பா வந்தாங்க சார். அவங்க கரெக்டா வந்தாங்க, நீ தான் ராங்கா வந்த. அவங்க கேளுங்க சார், அவங்க தான் இடிச்சாங்க. நீங்க யாரோ? சார் சார் இல்ல சார், நான் பாத்துக்கிறேன் சார். ஏன்டா தங்கச்சியை கூட்டு போகும்போது பாத்து போகணும் தெரியுமா? சார் தங்கச்சில சார் லவ்வர் சார். இதுவும் லவ்வரா? ஏன்டா உன் டெஸ்ட் இருக்கு? இருங்க சார் நான் பாத்துக்கிறேன். இருங்கம்மா, நான் இருக்கேன்லம்மா. விடுங்க சார், நான் பாத்துக்கிறேன். நீங்க எதுக்கு தேவை? சார் இந்த ஏரியா கூர்க்கால நம்ம பையன் சார், நான் பாத்துக்கிறேன் சார். டேய் ஆர்சி புக் இருக்கா? இருக்கு. லைசென்ஸ் இருக்கு. ரேஷன் இருக்கு கார்டு சார். ஆதார் கார்டை கனெக்ட் பண்ணியா? பைக்ல போறதுக்கு அதுக்கு என்ன சார் சம்பந்தம்? அவளை கனெக்ட் பண்ண தெரியுது, ஆதார் கார்டு கனெக்ட் எவ்வளவு பண்ணலாம். பேசுறீங்க? டேய் எதிர்த்து பேசாத, மூஞ்சி குத்துவேன். ஓகே டைம் ஆகுது எங்களுக்கு. இருங்கம்மா, நான் இருக்கேன்லம்மா. டேய் ஹெல்மெட் வீட்ல இருக்கு. உனக்கு இல்ல, வண்டி ஹெல்மெட் இருக்கா? மறுபடியும் தேவலாம் பேசுறீங்க. ராஸ்கல் எதிர்த்து பேசுங்க சார். நீங்க நம்பர் நோட் பண்ணுங்க சார். உங்க 2 கை பிஸியா இருக்கு. நீங்க விட்டுருங்க மேடம், நீங்க நோட் பண்ணுங்க. என்னது? என்னோட நம்பர் தான் நோட் பண்ணுங்க. அவர்கிட்ட சொல்லுங்க. பாத்து போங்க சார். வேண்டான்னு சொல்றேன். பாய் கச்சான் போட்டுங்க. ஐயோ உங்க பேர்லாம் எங்களுக்கு எதுக்கு? பாய் மேடம் நீங்க போங்க. கிளம்புறோம். மேடம் நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். மேடம் பேக் சூப்பர். இல்ல இல்ல ஹேண்ட் பேக் சொன்னேன். ஹேண்ட் பேக். ஐயோ என்ன அழகு ஸ்டீவ். கூட ஒன்னு போது ஒரு பக்கி எலிமினேஷன் மூஞ்சி. அந்த பிள்ளை சேராதீங்க, மூஞ்சியை பத்தியா இருக்கு. இதே ஏரியா ஜாஸ்தி ஆயிப்பா. இந்த வழியா தான் உங்க அப்பா வர்றான். இந்த வந்துட்டான், கரெக்ட் பண்ணிட வேண்டியதான். சாப்பிட்டேன். யாருப்பா நீ? எதுக்குப்பா? உங்க வீட்டுக்கு மருமகனை வரேன்னு ஆசைப்படுறேன். மாங்காய் மடை மாமனுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். அம்மாரா பொண்ணு மேல எனக்கு ஒரு கண்ணு. அவசரம் மூஞ்சி. எல்லாம் பாக்குறேன். அடிச்சு மரியாதை பூரா எல்லாம் பாக்குறாங்களா? நிஜமா தான் சொல்றீங்களா பாஸ்? ஆமாங்க. கசினா வந்து எனக்கு இது கூட தெரியாம போச்சு. இப்ப கூட அவளை அவங்க வீட்டுல கட்டி கொடுத்தா ஒரு வெள்ளைக்கார பையனுக்கு தான் கட்டி கொடுப்பேன்னு சொல்லி அடிச்சு டார்ச்சர் பண்றாங்க பாஸ். நெஞ்சு வலிக்குது தெரியுமா? அவளை மட்டும் நீங்க என் கூட சேர்த்து வச்சிங்கன்னு வச்சுங்களேன், நல்லா பார்த்துப்பேன். உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணாலும் நான் பண்ணுவேன் பாஸ். என்ன கேட்டாலும் பண்ணுவீங்களா? என்ன வேணாலும். ஒண்ணும் இல்ல பாஸ், கீர்த்தியோட அப்பா கிட்ட ஒரு பிசினஸ் பண்றதுக்காக 10 லட்சம் கடன் வாங்கியிருந்தோம்.
அதை திருப்பி கொடுக்க முடியலையா, அதான் இப்ப எப்படி அவங்க வீட்டு பக்கம் போறதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்கோம். பாஸ் பணம் என்ன பெரிய பணம், முதல்ல உங்க சிஸ்டருக்கு என்ன ஆச்சுன்னு பாருங்க. உங்க அக்கௌண்ட் நம்பரை கொடுங்க, அடுத்த செகண்டே ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன் பாஸ். அக்கௌண்ட் நம்பர் தானே தோ. டேய் சும்மாடா டேய். ஏங்க நீங்க இப்ப போதையில இருக்கீங்க, நாளைக்கு காலை தெளிவா இதே மாதிரி பேசுங்க. அப்புறம் உங்க லவ் மேட்டர் எப்படி சேர்த்து வைக்குதுன்னு பேசலாம். தெளிவா இருக்கும்போது தான் பாஸ் நான் உலகமே போதையில தெளிவா இருப்பேன் பாஸ். நம்புங்க. மச்சான், நான் உன்னை ஃபாலோ பண்றேன்டா. டேய் ஏன்டா பேசிட்டு இருக்கும்போது பாதியில கூட்டு வந்துட்ட? அவனை ஈஸியா உசார் பண்ணிக்கலாம் மச்சான். டேய் அவனே மட்டையா இருக்கான். போடா. சரி உனக்கு எப்படி அந்த பொண்ணு தெரியும்? மச்சான் எனக்கு துணிக்கல்ல ஒரு செம்ம ஃபிகரை பார்த்தேன்னு சொன்னல. துணி கடையிலையா? சார் சொல்லுங்க. நீங்க எவ்வளவுக்கு பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்க? 2000ங்க. நான் 3000க்கு பண்ணிருக்கேன். ஓ 5000க்கு பர்ச்சேஸ் பண்ணா 1000 ரூபாய் டிஸ்கவுண்டா? சேர்த்து பில் போட்டு 500 ஷேர் பண்ணிக்கலாமா? பண்ணிக்கலாமே. Okay. பண்ணிக்கலாமே. இந்தாங்க. சார் ரெண்டு பேருக்கும் சேர்த்து பில் போட்டுருங்க. தனித்தனியா தானே வந்தாங்க, சேர்த்து பில் போட சொல்றாங்க. என்ன சார் பாக்குறீங்க? ரெண்டையும் சேர்த்து பில் போட்டு டிஸ்கவுண்ட் கொடுங்க. அதானே. அவர் என் சித்தப்பா பையன்தான். நீ சித்தப்பா பையனா? கரெக்ட் பண்ணிடுவோம். சித்தப்பா பையன்? ஏய் சும்மா செச்சு கலாய்க்காத, அப்புறம் காண்டாயிடுவாமா. ஆனா மச்சான் அந்த பொண்ணு செம்ம ஃபிகர் தெரியுமா? நானே எப்படியாவது அவளை பார்க்கணும் ரொம்ப ட்ரை பண்ணடா, அப்புறம் பார்க்கவே முடியலடா. எனக்கு வேற என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சா, அதான் அது ஃபீலிங்ஸ் அப்படியே விட்ட மச்சான். ஃபீலிங்ஸ் அப்படியே விட்டியா? போன்ட்டணும். வாலு ஃபோன் பண்ணி சொல்லட்டுமா? ஆனா மச்சான் அப்படிலாம் ஒழுங்கா சொல்லாத. போலாம். சரி அவ்வளவு அழகா வந்தா வேற போட்டோ கட்டு சொல்றா. ஏய் அவன் செம்ம தெளிவாகறான்டா. யாரா? அதான் மச்சான் நேத்து பார்ல பார்த்தமே, அவன்தான் அட்வான்ஸே அக்கவுண்ட்ல 2 லட்சம் ரூபாய் போட்டு விட்டுருக்கான்டா. நாடோடிகள் சசிகுமார் மாதிரி. ஒரே ஒரு ஹெல்ப் தான், அத மட்டும் நம்ம பண்ணிட்டோம்னு வச்சுக்கே நம்ம மொத்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும்டா. எல்லாத்தையும் விசாரிச்சேன், லவ் என்னவோ சீரியஸ் தான். அப்புறம் அந்த பொண்ணு கூட எடுத்த செல்ஃபி நான் கூட காட்டினான்டா. அப்படியே பேசிட்டு இருந்தோம், திடீர்னு ஃப்ளோல அழ ஆரம்பிச்சிட்டான். இவனா அப்படியே விட்டு விடாதடா, சரியான பேக்கு வச்சு செய்யணும். இவெல்லாம் கையில காசை வச்சுன்னு என்ன பண்ணுன்னு தெரியாம சுத்திட்டு இருக்கான்டா. இப்ப நம்ம தேவைக்கு இவன் தான் சரியான பீஸ். டேய் அவனை நம்பலாமா? பக்காவா விசாரிச்சுட்டேன், உண்மையாவே செம்ம வெயிட் பார்ட்டி தான். அவன் தான் நமக்கு கையில காசு கொடுத்துட்டான்ல, அப்ப என்னடா மச்சான் ஆகணும்? பா அந்த பொண்ணை அவனுக்கு பக்கத்துல வச்சு நினைச்சு கூட பார்க்க முடியலடா. ஏய் வெறும் 500 ரூபாய் டிஸ்கவுண்ட், அதுக்கே அந்த பொண்ணு என்கிட்ட வந்து பேசிச்சு. இதே இருந்தாலும் இவ்வளவு பணம் வச்சுதான் தெரிஞ்சா சும்மா விடும். பணம் தான் எல்லாம். பணம் மட்டும் இருந்ததுன்னு வச்சுக்கோயேன், இந்த பக்கம் தமனா இந்த பக்கம் ஹன்சிகா, நடுவுல நம்ம அண்ணாச்சிமா நின்னு ஜாலியா செல்ஃபி கூட எடுத்துக்கலாம். பல்லு வளர்க்குற நேரத்துல பஞ்சு. எனக்கு வேற ஆப்ஷன் இல்லைன்றதால நீ சொல்றது கேக்குறேன். ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு அவனை பார்க்கணும். பிரதர் நீங்க அந்த பொண்ணை லவ் பண்றீங்க, ஓகே. அந்த பொண்ணு உங்களை லவ் பண்றாங்களா? அந்த மாதிரி ஏன் பாஸ் கேக்குறீங்க? அந்த பொண்ணு என்னை லவ் பண்ணாமல உங்களுக்கு கலர் கலர் ஜூஸா வாங்கி தரேன். இல்ல நான் கேக்குறதுக்கு மட்டும் தெளிவா ஸ்ட்ரைட்டா ஆன்சர் பண்ணுங்க. உங்க பேர் சொல்லி கூப்பிட்டா அவங்க வருவாங்களா? என் ஆளை என் பேர் சொல்லி நீங்க எதுக்கு பஸ் கூப்பிடுறீங்க? பிரதர் உங்களுக்காக தான் பிரதர். சார் தப்பா எடுத்துக்காதீங்க, கண்டிப்பா வருவா பாஸ். இது போதும் பிரதர். அப்புறம் ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம், எங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு, அது எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க முடியாது. இவனுக்கு வேற சிஸ்டரு, அப்புறம் ஏதாவது தப்பாயிடுச்சுன்னா ஃபேமிலியில பெரிய ப்ராப்ளம் ஆயிடும்ல. நீங்க வேற ஆர்வத்துல போயிட்டு செம்மையா வாங்கி வந்திருக்கீங்களா, உங்க மூஞ்சி வேற நல்லா ரிஜிஸ்டர் ஆயிருக்கா, அதனால நான் சொல்லிட்டு இருக்கோம், அந்த பக்கம் மட்டும் தலை காட்டிடாதீங்க. அப்புறம் இந்த விஷயம் நாங்க தான் பண்றோன்றது யாருக்குமே தெரியக்கூடாது, முக்கியமா உங்க கேர்ள் ஃப்ரெண்டுக்கு தெரியக்கூடாது. ஓகேவா? ஓகே பாஸ், கல்யாணத்துக்கு அப்புறமா கீர்த்திய கண்கலங்காம பாத்துப்பீங்கல்ல. வீட்டுல வெங்காயம் கூட கட் பண்ண விட மாட்டேன் பாஸ். ப்ராமிஸா? பெரியம்மா ப்ராமிஸா? இந்த ப்ராமிஸ் போதும் பாஸ். டேய் ரெடியா இருடா. என்னப்பா? குட் ஈவினிங் சார். ஃபுட் ஆர்டர் பண்ணீங்கல்ல, அது குடுக்கலான்னு வந்தேன் சார். ஃபுட் எல்லாம் எதுவும் ஆர்டர் பண்ணலையே சார் இந்த வீட்ல இருந்து தான் ஆர்டர் வந்துச்சு சார். கரெக்டா எந்த அட்ரஸ்னு பாருங்க சார் பாருங்க சார் ப்ளீஸ் சார், நான் கரெக்ட்டா தான் சார் கொண்டு வந்திருக்கேன் சார், வாங்கிக்கங்க சார். சார் ஸ்விக்கில இருந்து வரோம், ஃபுட் ஆர்டர் பண்ணிருந்தீங்களா? ஃபுட் ஆர்டரா? தப்பா வந்தது நீங்க தான், நான் ஆர்டர் பண்ணலங்க சார். டோர் நம்பர் 219 நேரா போயிரீங்களா? ஓகே சார், தேங்க் யூ சார். ஹலோ எதுக்கு உள்ள வர? ஃபுட் ஆர்டர் பண்ணிருக்காங்க சார். நான் அப்பல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன், நீங்க யார் பண்ணீங்களா? நான் தான் ஆர்டர். நீ யாருப்பா? ஆசிபிளான் ஆர்டர் பண்ணிருந்தீங்களா சார்? ஃபோன் பண்ணா ஃபோன் எடுக்க மாட்டேன்றீங்க. பட் நான் ஆர்டரே பண்ணலையே, நான் தான் அப்பல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன், மறுபடியும் அதே சொல்றீங்க. புரிஞ்சுக்கங்க, நீங்க காசு கேட்டா நான் கொடுத்தேனமா? பில் அமௌண்ட் போட்டு பே பண்ணுங்க சார், நாங்க படுக்கலாம் போயிட்டே இருக்கோம். 10 மணிக்கெல்லாம் வருவான்னு இன்னும் காணோம். வந்துருவாடா, கொஞ்சம் வெயிட் பண்ணி ஏய் இரு உங்ககிட்ட ஆர்டர் பண்ண நம்பர் இருக்குல்ல, அதுக்கு ஃபோன் சார் நீங்க முதல்ல அதுக்கு ஃபோன் சார் பேசிட்டு இருக்கீங்க. ரிங் ஆகுதா சார்? உங்க வீட்ல ரிங் ஆகுது, என்ன கலவறீங்களா? ஃபோன் எப்படி உள்ள வந்தது? அங்கேயே நோட் பண்றா. பாத்துறேன் பாருங்க சார், நல்லா போயிட்டீங்களா? அனுப்பிடுங்க சார்.
பொண்ணுடா. நீங்க வந்து பேசிட்டே இருக்கீங்க ஆர்டர் வாங்கிட்டு எவ்வளவு ஆர்டர் பண்றது? நான் இதுல காசு கொடுக்கணும். பாருமா அங்க ஏதோ சம் பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். நான் அப்போ என்னன்னு பார்த்து வந்துடுறேன். அது வரைக்கும் நீ வண்டியில வெயிட் பண்ணு. ஏய், நீ அந்த சைடுல இருந்து வர போடா. பில்ல போட்டு பே பண்ணிட்டு நீங்க பேசுங்க சார். ஐயோ நீ ஏமா வெளிய வர? இதுக்கு பேடமா? கரெக்டா வந்திருக்கா. போய் காசு போடு. டேய், ஏதோ பண்றா, டார்ச்சர் தாங்க முடியல. டேய், அது ஸ்பீட் தர்றா டேய். ஏமா? ஏடா, ஏமா இந்த எங்க பொண்ணு டேய், அவனுக்கு ஃபோன் போடுறா. ஹலோ பாஸ். ஹலோ கஜேந்திரனோட இந்த லவ் விஷயமா? என்னடா மச்சான் அந்த நம்மள வச்சு செஞ்சுட்டான்டா. என்னடா அந்த பொண்ணு வீட்டுல போய் மாட்டிக்கினானா? ஏய் பேசுறது அவனே இல்லடா, அவன் பொண்டாட்டிடா. என்னது பொண்டாட்டியா? என்னடா சொல்ற? டேய் மாமா பசங்களா, என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க? குத்து கல்ல மாதிரி பொண்டாட்டிய நான் ஒருத்தி அவனுக்கு இங்க இருக்கும்போது நீங்க ஆள செட் பண்ணி தரீங்க. உங்களை நான் தேடிக்கிட்டு இருக்கேன். இல்லங்க அவர் தான் லவ் பண்றான்னு. லவ்வா? கிளி மாதிரி பொண்டாட்டிய நான் ஒருத்தி இங்க இருக்கேன். காட்டு பூனை மாதிரி இருக்கா, அவனுக்கு ஒரு லவ்வரா? கிளியா கிளியாடி நீ நல்ல அமேசான் கட்ட அண்ணன் மறந்துக்கிட்டு பாஸ் இந்த அம்மாஸ்டர் மூஞ்சி சொல்றதை எதையும் நம்பிடாதீங்க பாஸ். நான் அவளை கல்யாணம் பண்ணல, அவ தான் என்ன கல்யாணம் பண்ணிருக்கா. சில் ஐ அம் வெர்ஜின் பாஸ். அதை சொல்ல நம்பாதீங்க. ஒரு பெருமையாடா எருமை. ஒன்னெல்லாம் ஏய் இனிமே என் ஃப்ரெண்ட்ட பேசுற விளையாட்டு கொண்டாடி போன கொண்டாடி இன்னைக்கு உன்னை ஓஎல்எக்ஸ்ல போட்டு விட்டுறேன். ஏய், கலாய்க்கலால. மச்சான் சத்தியமா கலையிலடா, உண்மையை சொல்றடா. பசமா மாட்டினோம்டா, பயமா இருக்குடா. கிரைம் ரேட் வேற கூடினே இருக்குது. பேசாம அந்த பொண்ணை கார்ல விட்டு ஓடிடலாமா? மயக்க தெரிஞ்சு அந்த பொண்ணை எஞ்சி போயிடும். காரு நம்ம இல்ல மச்சான். டேய், என்னடா நினைச்சிட்டு இருக்க? எனக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து அவன் மேல டவுட். நீ தான் விசாரிச்ச புடுங்கன்னு சொன்ன. மச்சான் சத்தியமா அவனை பத்தி விசாரிச்சடா, எல்லாத்தையும் சொல்லிட்டாடா. ஆனா இந்த ஒரு மேட்டர் மட்டும் என்ன சொல்லாம மறைச்சிட்டாடா. அவன் கட்டிய கைட்ட மாட்டான்னு மாட்டி ஒரு பொண்ணை கிட்னாப் பண்ண வச்சிருக்கடா. அடி. ஹலோ டேய், எங்க வீட்டு பொண்ணை தூக்கிட்டு நிம்மதியா இருந்துருவீங்களாடா? இப்பவே கமிஷனர்ட்ட பேசி இன்னும் 1 ஹவர்ல போலீஸ் வச்சு உங்களை தூக்கல. டேய், நடு தெருல ஜட்டி படி நடு உங்களை ஓட வைக்கறடா. யாரா? மச்சான் யார் நேத்துடா அசிசி பத்திட்டாடா. ஹலோ சார் சார் தயவு செஞ்சு போன் வச்சிடாதீங்க சார். சார் அவர் ஏதோ கோவமா பேசிட்டாரு சார். அவருக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சார். என் பொண்ணுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. நீங்க என்ன சொன்னாலும் நாங்க கேக்குறோம். உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணாலும் தரோம் சார். 10 லட்சம் ஆளுக்கு 5 இன்னும் 2 நாள். ஹலோ ஹலோ, டென்ஷன் ஆகாதீங்க. உங்க பொண்ணு என்கிட்ட சேஃபா தான் இருக்கு. நான் திரும்ப 10 நிமிஷத்துல உங்களுக்கு கூப்பிடுறேன். ஏய் இப்போதைக்கு நீயே 10 நிமிஷத்துல கால் பண்றேன்னு சொன்ன. டேய், எப்படியும் அந்த பொண்ணை நம்ம தான் போய் பத்திரமா விட போறோம். இந்த பொண்ணை விட்டு அவன் என்னென்ன பண்றேன்னு சொல்றாங்க. நாளை நீ போலீஸ் காசு தரணும்டா, இல்லைன்னா சாவடிச்சிருவான். அதான் அந்த அமௌண்ட் அவங்ககிட்ட கேட்கலான்னு இருக்கேன். சார் வேலைக்கு ஆகுமாடா? டேய், சும்மா வர்றதுக்கு பணம் வாங்கிட்டு வரலாம்டா. இங்க பார், இதை மட்டும் நம்ம கரெக்டா பிளான் பண்ணி பண்ணிட்டோம்னா கண்டிப்பா மாட்டவே மாட்டோம்டா. சரி மச்சான். ஐயோ என்னப்பா? இங்க பாருங்க, எனக்கு ஒரு 10 லட்சம் அர்ஜென்டா தேவைப்படுது. நாளைக்கு ஈவினிங்குள்ள கொடுங்க, உங்க பொண்ணை நாங்க விட்டுறோம். 10 லட்சம் ரூபாய் நான் தரேன். எங்க எடுத்துட்டு வரணும்னு சொல்லு, நான் வரேன். ஆனா என் பொண்ணுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு அது உங்க கையில தான் இருக்கு. போலீஸ் கிட்ட மட்டும் போனீங்க, உங்க பொண்ணு என்கிட்ட தான் இருக்கு. அதை மட்டும் மைண்ட்ல வச்சுங்க. என்னடா இவன் பேரம் கூட பேசாம 10 லட்சம் ரூபாய் கேட்டா பொசுகன் தரேன்ட்டான். அப்ப எக்ஸ்ட்ராவே கேட்டுக்கலாமோ? ஏறு. மச்சான் டேய், யாழ் ஞாபகமே வந்துட்டு இருக்குடா. ஆனா மச்சான் கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை அழைப்பு இருந்து ஹனிமூன் வரைக்கும் நம்ம ஜில்ஜில் டிராவல்ஸ் தான் மச்சான் வண்டி வரணும். அதுவும் டைமுக்கு வரணும், இல்ல செம்ம கடுப்பாயிடும் தெரியுமா? ஏய், எந்த நேரத்துல என்னடா பேசிட்டு இருக்க? ஒழுங்கா போய் கதவு தரப்போ, நான் ஃபோன் பண்ணிட்டு வரேன். எந்த நேரத்துல ஜில்ஜில் டிராவல்ஸ் ஆரம்பிச்சாலும் டென்ஷன் தான். இதுதான் நீ
உசாரா என்ன பண்ணி சரி பேர் எடுக்க வந்தியா கரெக்டா கண்டுபிடிச்சாரு அவரு. டேய், போய் கார் கட்ட சரியா மண்டையை போட்டுட்டு போ. என்னடி பிரச்சனை? நாங்களே உங்க வீட்ல போய் உள்ள தாண்டி இருக்கோம். அதுக்குள்ளே ஏன்டி இப்படி டார்ச்சர் பண்ற லூசு? டேய் பாத்ரா கட்டி வச்சிரப்ரா வாயில பிளாஸ்டிக் ஒட்டி அவன் பேர் தவற மாதிரி ஸ்பேஸ் வை நம்ம வண்டி ரிவர்ஸ் எடுத்து சரியா சீக்கிரம் வாடா டேய் கேக்குடா லெமன் ரைஸ் சாப்பிடுறது ஏன்டி இவ்வளவு வெயிட்டா இருக்க? டேய் பணம் பத்தமா இருக்குல்ல அப்பா கிட்ட பேசிட்டேன் நைட் டியூட்டில தான் இருக்கானமா பொண்ணு போய் சேஃப்டியா விட்டு அவன் மூஞ்சில காசு விட்டு வந்துடலாம் மச்சான் பாப்பலாம் வா டேய், மீதி பணத்தை உன் கல்யாணத்துக்கு வச்சுக்கோண்ணே. சாரிடா, என் பிரச்சனையில உன்னை கஷ்டப்படுத்திட்டேன். ச்சே, காசுக்காக பொண்ணெல்லாம். சரி வா ஏறு. திடீர்னு இவனு என்னாச்சு டேய் இப்ப எதுக்கு நீ ஃபீல் பண்ணுற இல்லாதவனா அவன் கேட்டோடனே 10 லட்சம் நீட்டால வெயிட் கை தானே நம்மளுக்கு தேவையான உடனே நம்ம பண்ற தப்புல நியாயப்படுத்திடுவோம்ல. இது பாரு இங்க தப்பு நியாயம் எதுவுமே கிடையாது புரியுதா அந்த போலீஸ்காரன் சொல்ல கொல்லனா பண்ணு கொல்லனா அடி எதனா பண்ணு ஆனா பணத்தை எடுத்துருவானு டேய், எங்கடா போயிட்டு இருக்க? அந்த பக்கம் போ. எங்கடா போயிட்டு இருக்க? டேய் நீ சொன்ன ரூட்ல தானா போயிட்டு இருங்க நான் சொன்ன ரூட்டா? டேய், வசந்தனுக்கு பிரிட்ஜ் அந்த பக்கம் இருக்கு. வசந்தன் கோவா டேய் நீ சொன்னது விவேகன் கோடா விவேகன் கோ விஜய் கிட்ட எத்தனை வாட்டி நான் டிஸ்கவுண்ட்ல பொருள் வாங்கியிருப்பேன் எனக்கே நீ ரூட் சொல்ல தெரியா விவேகன்கோ விஜயா? டேய், இப்போ தப்பா தான்டா சொல்ற. அது வசந்தனுக்கு விஜய்டா. பார் நீ எனக்கு சொன்னது முக்கியமா இல்ல நான் அவங்க சொன்னது முக்கியமா நான் சொன்ன மாதிரி அவனுங்க அந்த பிரிட்ஜுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பானுங்க நம்ம அந்த பிரிட்ஜுக்கு மேல அந்த பொண்ணை இறக்கி விட்டு ஓடி போயிடுவோம்னா கரெக்டா தான் சொல்லிருப்பானோ. என்னடா ரோடு க்ளோஸ் பண்ணிருக்கு? சரி நீ சுத்திட்டு போ, நம்ம அந்த பக்கமா போய் விடலாம். இல்ல மச்சான் சுத்தி போனா கன்ஃபார்ம் மாட்டிப்போம் மேலே இறக்கி விட்டுலாம் அதான் சேஃப்டி அவனும் இருக்க மாட்டான் அப்படியா சொல்ற? எப்படி நவுத்திரம் நோண்டிப்பார் டேய், மாட்டின் இருக்கு, அது கூட பார்க்க மாட்டேன். ஹலோ டேய், பணம் ரெடி பண்ணிட்டியா இல்லையா? சார், நான் பணம் அரேஞ்ச் பண்ணிட்டேன் சார். எப்போ தருவேன்? சார், இன்னைக்கு நானே வந்து கொடுத்துறேன் சார். டேய், இங்க விட்டா அந்த பொண்ணு கரெக்டா போயிடுவாளா? ஏய் நீ வேற பொண்ணு செம உசார் மச்சான் 1 இன்ச் கேப்ல என் மண்டைய போல்றா தெரியுமா இங்க இல்ல கடைசி போய் நாத்துல விட்டா கூட வீட்டுக்கு சேஃப்டியா போயிடோடா இறங்கு. ஆறா இறச்சி வராங்கன்ட்டு. பணத்தை தூக்கி போயிட்டாரா? அப்பவே சொன்ன சுத்திட்டு போலான்னு. சேஃப். இப்ப போயிட்டாளா? எங்கடா போய் தருவோம்? துபார் எல்லாத்துக்கும் காரணம் நீதான் சரியா அந்த பொண்ணு கையில கையில கூட ஒழுங்கா கட்ட தெரியல அதான் அத்தனை ஓடி போச்சு அம்மா எனக்கு வர சொல்லுங்க வர கோத்து கச்சு வாயெல்லாம் வச்சிருவேன். தயவுசெய்து சுமார். ஹலோ சார், எங்க இருக்கீங்க நீங்க? நீங்க சொன்ன மாதிரி விவேகன்கோ பிரிட்ஜ்ல தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அப்பவே உங்ககிட்ட சொன்னேன். தப்பா சொல்லிட்டோமா? என்னது விவேகன்கோ பிரிட்ஜா? எங்க? நான் உங்களை வசந்தன்கோ பிரிட்ஜுக்கு தானே வர சொன்னேன். இப்ப எங்க இருக்கீங்க? நான் விவேகன்கோ பாலத்து மேல தான் நிக்கிறேன். எது பாலத்துக்கு நீங்க ரொம்ப தப்பா பண்றீங்க. நீங்க நேரா அடையார் பிரிட்ஜுக்கு வாங்க. என்ன விளையாடுறீங்க? என் பொண்ணை எங்க வச்சிருக்கீங்க? அவனுங்களா? டேய், அவன் இங்க தான் நின்னுக்கிறான். ஏறு கார்ல ஏறு. என்ன பிரிட்ஜ்ல கரெக்ட்டா ஓடுறேன். பொண்ணு வந்து எங்க இருக்குன்னு தெரியல சார். ஆனா பசங்க காசுக்காக தான் பண்ணிருக்கானுங்க சார். அவனுக்கு மொத்தமா பணத்தையும் வாங்கிக்கிட்டு ஏமாத்திட்டானுங்க சார். அவனுங்களை பிடிச்சா அவளை கண்டுபிடிச்சிடலாம் சார். அவனுக்கு போன் கூட நம்ம ஒன்னும் தொலைச்சிட்டு வந்து காரணம் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க.
ஒழுங்கா வீட்டில் வச்சு பார்த்து கூட துப்பு இல்லை, வந்தான் தூக்கணும் அசால்ட்டா சொல்லிட்டு இருக்க. ஏய்! ஒரு பொண்ணு தப்பிச்சு எவ்வளவு பெரிய பிரச்சனை வரும் தெரியுமா உனக்கு? மித்திரன் கிட்ட இப்ப என்ன பதில் சொல்றது? ஒரு பொண்ணு தப்பிச்சு போச்சு, இன்னொரு பொண்ணு தப்பிக்க பார்த்திருக்கேன்னா. ஏய், காலையில என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அந்த போன் ஓபன் ஆச்சா இல்லையா? அண்ணா ட்ரை பண்ணண்ணா, முடியலண்ணா. சார்ஜ் போட்டுக்கிறேண்ணா. டக்கு ஆண்டு வேணா அண்ணா, வந்தா ஈஸியாக ஓப்பன் பண்ணிடலாண்ணா. பாஸ் சூப்பர் பாஸ். நமக்கா வீட்டுல கோயிலுக்குலாம் அனுப்பிச்சிருக்கீங்க. அப்படியே லவர் கீர்த்தி, அவளுக்கு சேர்த்து வேட்டிக்கு சொல்லுங்க பாஸ். எது கீர்த்திக்கு நாங்க வேணுமா? ஏய், யார் அந்த பொண்ணு? முதல்ல அந்த பொண்ணு யாருன்னு உனக்கு தெரியுமா? எதுக்கு அவங்க அந்த பொண்ணு தேட்டு இருக்காங்க? பாஸ் நானே கன்ஃபியூஸ்ல இருக்கேன் பாஸ். வீட்டுக்கு போனா வீடு பூட்டு போட்டுருக்கு. ஏய், உனக்கு தான் கல்யாணம் ஆச்சுல, ஏன்டா அதை என்கிட்ட சொல்ல? பாஸ் நான் எங்க பண்ணேன், அவனுங்களா பண்ணி வச்சுட்டானுங்க. இப்போ உனக்கு கேட்டு போல பாஸ், நான் சின்சியரா லவ் பண்ற கீர்த்தியை ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க, அந்த கருங்குரங்க இப்போ டைவர்ஸ் பண்ணுவேன். அவ கருங்குரங்கனா நீ காட்டு பூனடா. உனக்குலாம் கல்யாணம் பாஸ் கெட்ட வார்த்தையில வேணா டிசைன் வேணா திட்டுங்க, ஆனா காட்டு புண்ணை திட்டினீங்கன்னா செம டென்ஷன் ஆயிடுவேன். என்னது டென்ஷன் ஆயிடுவா? உன்னால என் ஃப்ரெண்ட் மாட்டின்னு இருக்கா. உன் அச்சா. பாஸ் பாஸ் பாஸ், என்னால என்ன பிரச்சனை? உங்க ஃப்ரெண்ட் மாட்டினது காரணம் நீங்க. அவனை எப்படி காப்பாற்றணும்னு முயற்சி பண்ணுங்க, அதை விட்டுட்டு ஏன் மேல டென்ஷன் ஆகிட்டு. ஆத்தி ஓவரா பேசிட்டோமோ? பாஸ் ஓட்ட மேல இருக்கு. அட களவாணி போயலாமே. வாங்க டேய், வாங்க பாஸ், நான் ஹெல்ப் பண்றேன். வாங்க வாங்க வாங்க. இருங்க நான் எங்க அச்சிக்காரங்க? பாஸ் நீங்க நட்புக்காக போறீங்க, நான் காதலுக்காக வரேன். வாங்க இறங்குடான்ற. போங்க பாஸ் ப்ளீஸ். சொன்ன கேளுங்க, போங்க, எல்லாம் பாக்குறாங்க. போங்க சுப்பிரமணியபுரம் ஜெயில் போங்க. சே சே, இந்த பார், அவன் ஃப்ரெண்டு நம்ம கிட்ட இருக்கான். அவன் நிச்சயம் நம்மளை தேடி வருவான். ஆனால் அவனுக்கு ஆளாக வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது. நேற்று நைட்டு தானே காணா போயிருக்கா. கையில் 10 லட்சம் பணம் வேறு. அவன் வீட்டில் கூட்டு. அவன் நம்மள அக்யூஸ்ட் ஆக்கிறதுக்குள்ள நான் அவளை அக்யூஸ்ட் ஆக்குறேன். ஆசிரமத்தில் படித்த கீர்த்தி எனும் இளம்பெண் 10 லட்சம் பணத்தை கொள்ளையடித்து காதலனுடன் ஓட்டம். அதற்கு அவன் குடும்பமே உதவி. ஆதரவற்றோருக்கு நன்மை செய்ய நினைத்தவர்களை தாக்கி அவர்களிடமே அபேஸ். கரெக்டாக இருக்கும். நமக்கு தெரிஞ்ச போலீஸை வச்சு கேஸை ஃபைல் பண்ண சொல்ல. அவள் கூட வேலை தேடி வந்தவங்களே நம்புற மாதிரி விஷயத்தை பெருசு பண்ண. அவளே வந்து நான் உங்களை காப்பாத்துறேன்னு சொன்னா கூட அவளை யாரும் நம்பக்கூடாது. நீ இப்போ மற்ற பொண்ணுங்களை அனுப்புறதுக்கான பாஸ்போர்ட்ஸ் மட்டும் அரேஞ்ச் பண்ணு. அவள் கிடைக்கிற வரைக்கும் நான் சென்னை விட்டு போக மாட்டேன். புரிஞ்சுதா? ம் சரி. போட்டோ இது என் ஃப்ரெண்டோட தங்கச்சி. நேத்து நைட்ல இருந்து மிஸ்ஸிங். நீங்க யாராவது பாத்தீங்களா? அவ இந்த பக்கம் தான் வந்திருக்கணும். ப்ளூ கலர் டிஷர்ட் போட்டுருந்தானே. ப்ளூ கலர் டிஷர்ட்டா? ஏ ஆமாப்பா, நைட் 12 மணி இருக்கும். அந்த பொண்ணு என் வண்டியில தான் வந்துச்சு. நான் தான் டிராப் பண்ணேன். எங்க நான் டிராப் பண்ண? பில்லர் பக்கத்துல இருக்க பஸ் ஸ்டாப்ல. பாண்டிச்சேரியா? நம்மால் சரக்கு அடிக்க மாட்டாளே. அம்மா. அப்பா நல்ல வேளை நீயாவது போன் எடுத்தியே. அவனுக்கு போன் பண்ணா லைனே போக மாட்டேங்குது. நேத்தே வரேனா, பக்கத்துல இருக்கானா? இல்லம்மா, நான் கொஞ்சம் வெளில வந்திருக்கேம்மா. 4 நாள்ல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னும் வீட்டுக்கு வராம இருக்கான்ப்பா. அப்படி என்ன வேலை அவனுக்கு? என் மருமக வேற பதட்டமா இருக்கா. அவகிட்ட கூட பேசாம அப்படி என்ன பண்றான்? ஜர்கண்டி இருக்க? அவன் போனை ஏதோ தொலைச்சிட்டான்னு சொன்னாமா. இப்ப சூட் பண்ணிக்கிட்டு பேசிட்டு இருக்குமா? கொடுத்துட்டு ஊருக்கு வந்துருவாமா. நான் பேச. ஹலோ ஹலோ மா, நான் திரும்ப கூப்பிடுறேம்மா.
நீ எப்படி பாங்க? டேய் நான் கடை ஓபன் பண்றப்ப கூட உன்னதான் சீஃப் கெஸ்டா கூப்பிட்டேன். ஆனா என்னைய வச்சு செஞ்சுட்டால. நான் கூட கடன் தானே வாங்கினேன். நீ தான் சைடுல என்ன வச்சு சம்பாரிச்ச. உண்மையை சொல்லு, உனக்கும் அந்த போலீஸ்க்கு என்ன சம்பந்தம்? பிரதர், உங்களை மாதிரி நாங்க எத்தனை பேரை பார்த்துருக்கோம். நீங்க எல்லாம் மிடில் கிளாஸ். உங்களால லோக்கலா இறங்கவும் முடியாது, ஐஃபையா யோசிக்கவும் முடியாது. நான் வேணா அந்த போலீஸ்காரன் சொல்றேன், முன்ன பின்ன பார்த்து வாங்கிப்பான். வேணும்னா உன்னை மாத்திரம் கண்டுக்கிறாம விட்டுற சொல்றேனே. நது விட்டுற சொல்ல. டேய் அவனால தான் நான் இவ்வளவு ஓடிட்டு இருக்கேன். வர கோவத்துக்கு மூஞ்சலாம். இவன் என்னடா பண்ணலாம்? பேசாம இவன் நீலத்தமிழ்ல விளையாட விடலாமா? 50 நாள்ல சோலி முடிச்சிடும். டேய் காட்டு போனேன். இது பார் கெட்ட வார்த்தையில எவ்வளவு டீசெண்டா வேணாலும் திட்டு. ஆனா காட்டு போனேன்னு சொன்னீங்கன்னா செம டென்ஷன் ஆயிடுறேன். பிரதர் என்ன பண்றீங்க பிரதர்? எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம் பிரதர். ரேட் நல்லா சுத்தி வாய் மேல வச்சு அமுக்குங்க பாஸ். ஓவரா சவுண்ட் விடுறான் வழக்க. ஏய் பிரதர் கூல் டவுன் பிரதர். இங்கிலீஷ்ல பேசுறான், வாயில குத்துங்க. இது மிடில் கிளாஸா? எனக்கு லோக்கலாவும் ஐஃபையும் யோசிக்க தெரியாது. ஆனா எப்படி கிரிமினலா யோசிக்கணும்னு தெரியும். இப்போ உன்னை கட்டி தொங்க விடுற. சூப்பர் பாஸ். நாளைக்கு வயிற்று வலியில தூக்க மாட்டிட்டேன்னு சொல்லுவாங்க. ஏன்னா உன்னை நோன்னா நிறைய பேர் வெளில வருவாங்கல்ல. டேய் என்னடா சொல்ற? டேய் அவளை தூக்குடா. சேரோட தூக்கிட்டுமா? வித்தியாசமா தூக்கட்டும். டேய் காட்டு போனா இருடா டேய் இருடா சொல்றடா. டேய் இருடா சொல்லடா இருடா. டேய் இவ மூஞ்சி கிளியரா தெரியுதான்னு பாரு. ஆமாமா, இந்த உலக்க மாதிரி மூஞ்சி வச்சுக்கிட்டு இருக்கலாம். தெரியுது சொல்லு. இன்ஸ்பெக்டர் அப்பாத்துரை என் பிரதர் தான் பிரதர். என்னது பிரதர் தான் பிரதரா? அப்படின்னா அடிக்கடி டிஸ்டர்ப் பண்றான். நான் பழையபடி முதல்ல இருந்து ஆரம்பிப்பேன் பிரதர். தம்பி எங்க கிட்டே வா. டேய் சும்மாறா, நீ சொல்லு. இன்ஸ்பெக்டர் அப்பாத்துரை என்னோட பிரதர் தான். சிட்டியில இருக்கிற அன்னோன் ப்ராப்பர்ட்டி டீடைல்ஸ்லாம் அவர் என்கிட்ட கொடுப்பாரு. நான் அதை வச்சு உங்களை மாதிரி கேள்வி கேட்க ஆள் இல்லாத பசங்களுக்கெல்லாம் லோன் வாங்கி கொடுப்பேன். வர்ற வருமானத்தில் அவருக்கு 50, எனக்கு 50. நான் லோன் வாங்கி கொடுக்குற டீட்டெயிலாம் அப்பாத்துறையிட்ட கொடுப்பேன். அவர் அவங்கள மிரட்டி ஒரு கட்டிங் வாங்குவாரு. அதில் அவருக்கு 50, எனக்கு 50. அன்னோன் ப்ராப்பர்ட்டிஸை வச்சு நாங்கள் ஒரு அப்ளிகேஷனே டெவலப் பண்ணியிருக்கோம் பிரதர். இந்த வீடியோவை லீக் பண்ணா நெட்வொர்க்காரன் தான் காசு சம்பாதிப்பான். நம்ம 2 பேரும் பேசி தீர்த்துக்கலாம் பிரதர். பாஸ் பயங்கரமான ஆளா இருக்கான் பாஸ். ஆமா, அதனால தான் கட்டி போட்டு வச்சிருக்கீங்க. ஒரே முட்டை அவுச்சது இல்லாம ஆம்லெட் வேற போட பாக்குறான். இவன்ட்ட எப்படி பேசினா சரிப்பட்டு வராது. ஒரு கட்டிங்க போட்டு உங்களுக்கு எடுத்துட்டு வரேன். இது எலெக்ஷன் நேரம், கடை லீவுன்னு கூட தெரியாம கட்டிங் போட போறான். இவனை எல்லாம் கூட வச்சிருந்தா சின்ன குழந்தை கூட ஏமாத்தும் பிரதர். தம்பி நாங்க நேரத்தை வாங்கி வச்சிட்டோம். மூடுறீங்களா? வழக்க பிரதர் அது பழசு பிரதர். கைத்த பத்திரம் அவுத்து விடுங்க. ஃபாரின் சரக்கு, ஃபுல் பாட்டில், பிராண்ட் நியூ. நம்ம உட்காந்து பேசி தீர்த்துக்கலாம் பிரதர். நீ ஒன்றும் பண்ண தேவையில்ல, நீ சொன்னதே போதும். இதை வச்சு நான் என் பிரச்சனை இருந்து எப்படி வெளில ஒன்று பார்த்துக்கிறேன். பர்பி வேணுமா? வேணுமா? பழக்கல்ல போல. தேவனின் கோவிலிலே யாவரும் தீபங்களே. ஏங்க இவ்வளவு சீரியஸா வரீங்க? சர்டிபிகேட் தானே வாங்கிடலாங்க. சார் தான் தரேன்னு சொல்லிட்டாருல. எங்க எல்லாரோடதும் சேர்த்து தந்துருவாருல்ல. ஏங்க அவர் தரேன்னு சொன்னா கண்டிப்பா தந்துருவாருங்க. பரவாயில்லங்க, ஒரு தனியால வந்துட்டு இவ்வளவு பிரச்சனை ஃபேஸ் பண்றீங்கல்ல, செம்ம தில்லுங்க உங்களுக்கு. அம்மா நீங்க சென்னையா? உங்க அம்மா அப்பாக்கெல்லாம் இந்த விஷயம் தெரியுமா? எங்க வாய் தந்து ஏதாவது பேசுங்க, அப்பதாங்க பிரச்சனை இருந்து வெளில வர முடியும். நான் பிரச்சனையில இருந்து வெளியில வரணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? என்ன பண்ணணும்? இல்ல தனியா போக கொஞ்சம் பயமா இருக்கு. போற வழியில ஏதாவது போலீஸ் ஸ்டேஷன் இருந்தா என்ன கூட்டு போக முடியுமா? என்னது போலீஸ் ஸ்டேஷனா? அவங்கள மாட்டி விடணும். எவனுங்கள? அதான் என்னை ஏமாத்த பார்த்தானுங்களே அவனுங்கள. ஏங்க ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து எப்படி வெளில வரணும்னு பாருங்க. அத நான் பாத்துக்கிறேன். ஆனா அவங்கள கண்டிப்பா மாட்டி விடணும். அப்புறம் இன்னொரு அவனுங்க இருக்கானுங்க, அவங்களே கண்டிப்பா மாட்டி விடணும். இன்னொரு அவனுங்களா? 2 பேர் அவனுங்க கிட்ட இருந்து என்ன கடத்தி அவனுங்க கிட்ட விட பார்த்தானுங்க. முகத்தை மூடிட்டு வர வந்தானுங்க. முகத்தெல்லாம் மூடி இருக்காங்க, அவங்கள எங்கன்னு போய் தேடி. நீங்க நினைக்கிற அளவுக்குலாம் அவனுங்க வர்த்தே இல்ல. முகத்தை மூடிட்டா 2 பேர். அதுல ஒருத்தன் நல்ல ஃபிட்டா இருந்தான். டிராவல்ஸ் வச்சிருக்கான். பேர் கூட ஜில்ஜில் டிராவல்ஸ். இன்னொருத்த நல்ல சுருட்ட முடி, சரியான பேக்கு,
அவனுக்கு 4 நாள்ல கல்யாணம் வேற. அவங்கள பத்தி டீட்டெயிலா என்னால போலீஸ் கிட்ட சொல்ல முடியும். ஏங்க யாராவது டிராவல்ஸுக்கு போய் ஜில் பேர் வைப்பாங்களா? அவங்க உங்களை கன்ஃபியூஸ் பண்றதுக்கே அப்படி பேசியிருக்காங்க. இதெல்லாம் போய் போலீஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்காதீங்க, அப்புறம் அவங்களே கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. ஃபர்ஸ்ட் சர்டிபிகேட்டை வாங்குங்க, வீட்டுல பேசுங்க, அப்புறம் அவங்களே அவங்களே வேணா போலீஸ்ல பிடிச்சி கொடுக்கலாம். ஓகேவா? நீங்க நினைக்கிற மாதிரி வீடுன்னு ஒன்று இருந்தா எதுக்குங்க நான் இப்படி ஓடிட்டு இருக்கேன்? இன்னைக்கு நைட் நான் ஹைதராபாத் கிளம்பணும். ஆனா என் ஃப்ரெண்ட் தனியா அவங்க கிட்ட இருக்கா. இப்பெல்லாம் ஃப்ரெண்டுனா ரொம்ப சாதாரணமா பாக்குறாங்க. ஆனா அவ சின்ன வயசுல இருந்து என் கூடவே இருந்தவ. அவளை விட்டுட்டு நான் மட்டும் எப்படி போக முடியும்? உங்க ஊர் ஹைதராபாத்தா? ஆமா, நான் வளர்ந்தது படிச்சது எல்லாமே அங்க இருக்கிற ஒரு ட்ரஸ்ட்ல தான். அப்போ எங்களுக்கு ட்ரஸ்ட்டை விட்டு வெளியேற வயசு. ஒரு கன்சல்டன்சி கம்பெனி வெளிநாட்டுல வேலை வாங்கி தரேன்னு சொன்னதை நம்பி நாங்க சென்னை வந்து இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணோம். செலக்டும் ஆனோம். உங்கள சில பேர் ட்ரஸ்ட்லேருந்து வந்ததுனால அப்ராட் வேலைக்கு போனா திரும்பி வர மாட்டீங்க, அங்கேயே தங்கிடுவீங்கன்னு விசா ப்ராசஸிங்லாம் கொஞ்சம் இழுத்தடிப்பாங்க. பேங்க் பேலன்ஸ் வேற காட்ட வேண்டியிருக்கும். அதனால சென்னையிலேயே நமக்கு தெரிஞ்ச வீட்டில் தங்குற மாதிரி ஒரு அட்ரஸ், பேங்க் பேலன்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் ஃபேக்காக கிரியேட் பண்ண வேண்டியிருக்கும். ஹே, இவங்களை நம்பி போலாமா? அதுவும் ஃபேக்கான டாக்குமெண்ட்ஸ்லாம் கிரியேட் பண்ணி ஃபாரின் தெரியாத இடம் வேற. நாம ட்ரஸ்ட்டை விட்டு வெளியே வந்தா அது எந்த இடமா இருந்தாலும் நமக்கு தெரியாத இடம் தான். சின்னதா அட்ரஸ் சேஞ்ச், இவ்ளோ பேர் போயிட்டு இருக்காங்க. ஏய் போலாம்ப்பா. அவங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்றதா சொல்லிட்டு ஃபேக்கா சென்னையில இருக்கிற மாதிரி ஒரு ஃபேமிலி அட்ரஸ்லாம் கிரியேட் பண்ணி கொடுத்தாங்க. எல்லாமே கரெக்டா போயிட்டு இருக்குன்னு தான் நினைச்சிட்டு இருந்தோம். அப்பதான் ஒரு நாள் என் ஃப்ரெண்டு தன்யா ஹலோ ஹலோ கீர்த்தி, கீர்த்தி நீ இப்ப எங்க இருக்க? அங்கதான் வந்துட்டு இருக்கேன். அவங்க கூட இருந்தாலும் என்கிட்ட பேசுற மாதிரி தயவு செஞ்சு காட்டிக்காத. நம்மள சுத்தி எல்லாமே தப்பா இருக்கு. வேலை வாங்கி தரேன்னு நம்மள மிஸ்யூஸ் பண்ண பாக்குறாங்க. அன்னைக்கு ஒரு நாள் நம்ம சாமுவேல் சாரை மீட் பண்ணோமே, நான் அவர்கிட்ட பேசிட்டேன். கொஞ்சம் கேஷ் கொடுத்தா போதும். ஹலோ, அவனுங்க கிட்ட இருந்து நாங்க எப்படி தப்பிக்கலாம்னு யோசிச்சப்பதான் என் ஃப்ரெண்டுக்கு என்னாச்சுன்னு பயந்து போய் அந்த வீட்டு பக்கம் போனா வீடு பூட்டி இருந்துச்சு. அங்க யாருமே இல்ல. அவனுங்க பிளான் பண்ணி தான் எல்லாத்தையும் செஞ்சிருக்கானுங்க. எங்களை மாதிரி கேள்வி கேட்க ஆள் இல்லாதவங்க தான் அவங்களோட டார்கெட். சாரிங்க, உங்களுக்கு யாராவது இருப்பாங்கன்னு நினைச்சுதான் நான் அப்படி கேட்டேன்.